Hi friends, இந்த வீடியோவில் நம்ம டயலாக் யூஸ் பண்ணி இந்த கண்டென்ட் எல்லாமே எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஸோ நியூ கண்டென்ட் நம்ம எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டயலாக்ஸை நான் இந்த செட்டிங்ஸ் போனால் எனக்கு பார்த்தீங்கன்னா டைட்டில், H1 அண்ட் லிங்க்ஸ் இது எல்லாமே நமக்கு காட்டுது. பட் நான் இங்கே கண்டென்ட் கொடுத்தா சேவ் பண்ணுறேன். பட் எனக்கு எந்த சேஞ்சஸும் நடக்கலை. ஏன் அப்படின்னா இந்த vanilla.html எனக்கு இந்த கோடு மட்டும்தான் இருக்குது. ஸோ எனக்கு டயலாக்லேருந்து வாங்குற வேல்யூஸை பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணுற கோடு HTML கோடு நம்ம எழுதலை. ஸோ அந்த கோடு நம்ம இப்போ எழுதணும். ஓகே, ஜென்ரலாக நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட டயலாகில் டைட்டில் அண்ட் லிங்க் இருக்குது. ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா டைட்டில் அண்ட் லிங்க் டேக் மட்டும் வச்சுட்டு நான் கண்டென்ட் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். CQ column content, item, tabs, items, properties, items column. So title link URL மட்டும் போதும். இந்த types and default types நான் delete பண்ணிடுறேன். I பண்ணிட்டு save பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு டைட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா JCR title இருக்கு. இதை நான் பார்த்தீங்கன்னா fname அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். தென் லிங்க் யூஆர்எலுக்கு பார்த்தீங்கன்னா நேம் பார்த்தீங்கன்னா லிங்க் யூஆர்எல் இருக்கட்டும். தென் சேவ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் நம்ம இப்போ ஆட் பண்ணணும். இந்த ரெண்டு கண்டென்ட்டை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஒரு பேராகிராஃப் டேக்கில் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எப்படி HTML ஆத்தரிங் பண்ணுறதுன்னா $: ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிற இந்த நேம் ப்ராப்பர்ட்டிஸ் .fname தென் இந்த ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் லிங்க் தரணும். ஸோ லிங்க்கு href equal to $open properties dot link URL. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா லிங்க் யூஸ் பண்ணுறதுனால இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் .html அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணிக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கிளிக் ஹியர் அப்படிங்கிறதையும் நான் ஆட் பண்ணிவிட்டு ஆங்கர் டேக் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட கண்டென்ட் கம்போனன்ட் ஒர்க் ஆகுதான்ட்டு. சேவ் பண்ணிவிட்டு இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் கிளிக் ஹியர் டிஃபால்ட்டாக இருக்குது. பட் எனக்கு லிங்க் எதுவும் இல்லை. நான் கிளிக் பண்ணி இதுக்கு ஆத்தரிங் கொடுக்குறேன். டைட்டில் பார்த்தீங்கன்னா கவாஸ்கர்னும், இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா ரீட்டைலில் யுனைடெட் ஸ்டேட்டில் இங்கிலீஷையும் நான் கால் பண்ணுறேன். ஸோ நான் சேவ் பண்ணதுக்கப்புறம் நான் கொடுத்த நேம் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஆத்தரிங் ஆகுது. தென் இந்த கிளிக் ஹியர் ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் வியூ ஆஸ் பப்ளிஷ் மோட் போயிட்டு நம்ம இந்த லிங்க் செக் பண்ணுவோம். ஓகே, எனக்கு பேஜும் ரீடைரக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் நம்மளால் கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஓகே, இதில் நான் ஒரு நியூ ஃபீல்ட் நான் ஆட் பண்ணணும், அட்ரஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த டைட்டில் டயலாக் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா அகைன் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரீநேம் பண்ணிக்கலாம். நான் இதை பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்படிங்கிறது அட்ரஸ் அப்படின்னு நான் மாற்றிடுறேன். ஸோ மாற்றிட்டு ஸோ எனக்கு இந்த ரிசோர்ஸ் டைப் அட்ரஸ்ங்கும் போது நம்ம கண்டென்ட் அதிகமாக தரும். அதனால் டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு மாற்றணும். ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு இந்த ரிசோர்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிரானைட் UI காம்போனன்ட்ஸில் கோரல் ஃபவுண்டேஷன் ஃபார்ம்ஸ் டெக்ஸ்ட் ஃபீல்ட்னு இருக்குது. இதே நாம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்படின்னு வரும்போது நம்ம இதை பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ஏரியான்னு மாற்றிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு நான் வந்து இங்கே ப்ரொவிஷன் தரணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பீடாக் கொடுத்துட்டு அட்ரஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு டாலர் ப்ராப்பர்ட்டிஸ் டாட் அட்ரஸ்ங்கிறத நம்ம இங்கே மாற்றணும். ஏற்கனவே பதிலாக அட்ரஸ் அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். மாற்றி சேவ் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் டாட் அட்ரஸ் அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். தென் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த பேஜுக்கு போவோம். ஸோ எனக்கு அட்ரஸ் ஃபீல்டு இருக்குது, எம்டியாக இருக்குது. ஏன்னா அட்ரஸ் ஃபீல்டு இப்போ தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ உள்ளே போனால் எனக்கு வந்து டெக்ஸ்ட் ஏரியா இருக்குது. நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரி சென்னை அப்படிங்கிறது சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு கண்டென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயலாக் மூலயமா ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து எடுத்துகிட்டு பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டர் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.